சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு விஜய்க்கு அடித்த அதிர்ஷ்டம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ வழக்கை விசாரணை செய்ய தடை செய்துள்ள நிலையில் கரூர் வழக்கை காவல்துறை அதிகாரிகள்தான் விசாரணை செய்வார்கள் என்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார். இந்த நிலையில்தான் கரூர் சம்பவ வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக நிர்வாகி உமா ஆனந்த் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தாவேகாவின் வழக்கறிஞர்கள் வழக்கு செலுத்தாமல் எதற்காக பாஜக நிர்வாகி வழக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது இந்த பிரச்சனை என்பது தமிழக அரசால் தான் வந்தது என்று கூறிதான் தற்பொழுது பாஜக ஆளக்கூடிய நிர்வாகிகளும் எம்பிக்களும் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு வந்து கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி விசாரணையின் அடிப்படையில் இது தமிழக காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் கவனக்குறைவின் காரணமாகத்தான் நடைபெற்றிருக்கிறது என்றும் இதில் முழுக்க விஜய் அவர்கள் மீது தவறு கிடையாது என்றும் தற்பொழுது மனுவில் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் முதலாவதாகவே விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திமுகவின் பின்னணியில் இருப்பதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளார். தற்பொழுது விசாரணையை ஏற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்றமும் தெரிவித்துள்ளது. மேலும் இதுவே அதிர்ஷ்டமாக விஜய் அவர்களுக்கு கருதப்படுகிறது. இரண்டாவதாக மிக முக்கியமான செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவது என்பது சாத்தியம் கிடையாது. தோல்வி அடையக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி அடைவார். ஆனால் திமுகவின் ஆட்சியை தற்பொழுது கலைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு அதிமுகவின் உதவி தேவை. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு சங்கடமும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் முதலில் தமிழக மக்களின் நலனுக்காக திமுகவை முதலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விலக்க வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியும் முக்கியமான அதிகாரங்களை எடுக்கக்கூடிய பொறுப்பு ஆட்சி அமைந்தால் நமக்கு தர வேண்டும் என்பதையும் விஜய் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் கரூர் சம்பவம்தான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மிகப்பெரிய அளவிலான செய்தியாகவும் நீதிமன்றம் சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டால் இதில் நிச்சயம் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது.